ஒரு வாத்தியார் சொன்னார், நீங்கள் திருக்குறள் படிக்கும் போதெல்லாம் ஒரு திராட்சை பழத்தை சாப்பிடுங்க அப்படின்றார். நைட் 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் திருக்குறள் படிக்கும்போது திராட்சை பழம் சாப்பிட சொன்னீங்கல்ல, எத்தனை திராட்சை பழம் சாப்பிட்றது அப்படி இருக்கான், எத்தனை திருக்குறள் படிக்க கேட்டா அவன் மனுஷன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே, நான் 7வது பாஸ்ண்ணே. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ, வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. பசுமாடுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா படிச்சவில்லையே தானே, பசுமாட்டுக்கு உடம்பு சௌரியமில்லையா ஒரு பேரு கௌசிக். சாரோட பேருந்தா? கிழிஞ்சது போ, தமிழ் வேற தெரியாதா? ആറുമുഖം. വലിയ പേര്. ഒരു മുഖം ഇവിടെ ഉണ്ട്, 5 മുഖം എവിടെ ഉണ്ട്? பொட்டியில வச்சு பூட்டிருக்கேன், திறந்து காட்டுறேன். அது கேட்கல உனக்கு? ஏன் கேக்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத, நான் கேட்கறேன் பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பா. குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லிருக்கேன், இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். சரிடா. நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது, துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்றேன். துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஏன் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம், நீ செத்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்கினீங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சு வரணும். எப்படி? உங்க தலை சுத்தும் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? எருவ மாட்டு போறது. இன்னும் 4 நாள் ஆள காணோம். எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. சில தர்த்தரம் முடிச்சு உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவன அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி, சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா, 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்துருக்கனே, நான் யாரு? யாரு? புறம்போக்கா? சொல்றி பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. சோசியர் சொன்னாரு, எங்க வீட்டுக்காருக்கு பேரை மாத்தினா எங்கேயோ போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? உடனே பேரை மாத்தணும்ல. இப்ப எங்க இருக்காரு? அதே எங்க போனான்றது இல்லை, எங்கேயோ போயிட்டாரு. போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நான் ராஜா. நான் ராணிங்களா? மகாராணி. என்ன எழுதிருக்காரு? பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு தோணும், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி. அருமையான